நிறையா பேர்த்துக்கு ஒரு சந்தேகம். சாமி நான் வீடு கட்டுவேனா? எனக்கு வீடு கட்டும் யோகம் இருக்கா? அப்படின்னு கேட்பாங்க. அது ஜாதகத்தில எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்க பிறந்த காலத்து அந்த ஜாதகம் இருக்குல்ல ராசி கட்டம். அதில பார்த்தீங்கன்னா, அதில லக்னத்தில இருந்து 4ஆம் பாவகம். இந்த 4ஆம் பாவகத்தில் எந்த கிரகம் தொடர்பு கொள்கிறது? சுப கிரகம் தொடர்பு கொள்கிறதா? இயற்கை சுபர் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். வளர்பிறை சந்திரன், சுக்கிரன், தனித்த புதன், குரு இவர்கள் சுபக்கிரக லிஸ்ட்டில் வந்துருவாங்க. இவர்கள் தொடர்பு இருக்கிறதா? 4ஆம் இடத்துக்கு அதிபதி ஆட்சி உச்சம் பெற்றிருக்காரா? செவ்வாய் வலுத்து இருக்கா? இந்த வலு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, வலிமையாக இருக்கிறதா? ஆட்சி உச்சம் குரு பார்வை அல்லது சந்திர கேந்திரத்தில் செவ்வாய் இருக்கிறதா? சந்திரனுடன் வளர்புற சந்திரனுடன் சந்திர மங்கள யோகம் இருக்கிறதா? இந்த சந்திரன் அப்படிங்கும்போது மட்டும் தேய்வரையா வளர்புறையா பாவரோட சேர்ந்த சந்திரன் அப்படி எடுத்துக்கணும். சரிங்களா? அப்போ வளர்புறை சந்திரனோடு சேர்ந்த செவ்வாய், சந்திர கேந்திரத்தில் உள்ள செவ்வாய் செவ்வாய் வலுப்படுறது. அதே மாதிரி குருவால் பார்க்கப்படுகிற சந்திரன் செவ்வாய், சுக்கிரனோட சேர்ந்த செவ்வாய் எடுத்துக்கணும். இந்த மாதிரி 4ஆம் அப்படி சுருக்கமாக சொல்லணும், ஒரே வரியில் சொல்லுங்க ஐயா அப்படின்னா, 4ஆம் இடத்துக்கு அதிபதி வலு பெற்று இருந்தும் செவ்வாயும் வலுத்து இருந்தால் உறுதியாக கண்டிப்பாக உங்களுக்கு சொந்த வீடு உண்டு. அப்படி பிறக்கும்போது குப்பத்தில் கூட பிறங்க, இல்லாட்டி பிளாட்பாரத்தில் கூட பிறந்துட்டு போங்க, ஆனால் கண்டிப்பாக வீடு வாங்க. இதுதான் ஜோதிடம். பிறக்கும்போது குப்பத்தில் பிறங்க அல்லது பிளாட்பாரத்தில் கூட பிறக்கட்டும், அந்த ஜாதகருக்கு ஒரு ஜாதகருக்கு 4ஆம் இடம் வலுப்பெற்று 4ஆம் இடத்துக்கு அதிபதி வலுப்பெற்றிருந்து செவ்வாய் வலுவாக இருந்தால் கண்டிப்பாக உறுதியாக அவர் சொந்த வீடு வாங்குவார். அவ உடனே அதை எப்பங்கய்யா அவசரங்கன்னா அதோட திசாபத்தி வரும். அது வரைக்கும் பொறுத்து இருக்கணும். இதுதான் அமைப்பு. இப்போ உடனே வந்துட்டேனே நான் வீடு வாங்குவேனா வாங்க மாட்டேனா இதா அது அந்த யோகம் வரணும்ல. ரெண்டாவது ஆனால் கண்டிப்பாக நீங்கள் வாங்கிடுவீங்க. இந்த அமைப்பு இருக்கா அப்படின்னு உங்கள் ஜாதகத்தில் பாருங்கள். இருந்ததுனால் உறுதியாக வீடு வாங்குவீங்க. நிறையா, அதாவது வீடு வாங்கிறதுக்கு நிறைய அமைப்பு இருக்குது. இதில் ஒரு யோகம்தான். அப்போ வீடு உடனே வந்து இந்த அமைப்பு இல்லைன்னா வீடு சொத்துலாம் இருக்காதா அப்படின்னா, அப்புறம் 5ஆம் படம் ஒவ்வொன்றுக்கும் பார்த்துடணும். அப்பன் தேடினா சொத்துலாம் இருக்குன்னா 9ஆம் பாவம் வளர்த்துனா அப்பன் தேடின சொத்து இருக்கும். நிறையா இருக்குது. 5ஆம் பாவம் வலுப்பட்டுனா முன்னோர்கள் சேர்த்து வச்சுருப்பாங்க, இல்லாட்டி பிள்ளையை சம்பாரித்து கொடுப்பேன். நிறையா இருக்குது. இதில் ஒரு சின்ன ஒரு யோகத்தை உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். சரிங்களா? நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.